கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். அவ்வளோதான். அவர் எதிர்பார்த்தது என்ன? என்னை நம்பிடுங்கப்பா, நான் சொல்கிறத நம்புங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறத நம்புங்க, என்னை விட்டு தூரம் போகாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, இதுவரைக்கும் செஞ்சேன்னா இனிமேலும் செய்வேன். இதுதான் நீதி. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த நான் இனிமேலும் உங்களை என்ன செய்ய போகிறேன்? நடத்தி கொண்டு வருவேன். கானான் வரைக்கும் கொண்டு வந்த நான் ஒரு பிள்ளையும் தருவேன். வசனம் சொல்லுது, அதை அவன் விசுவாசித்தான். இப்போ ஆபிரகாமுடைய விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர் வெளியே அழைத்து அண்ணாந்துப்பார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். அவன் அதை விசுவாசித்தான். ரோமர் நிருபம் சொல்லுது, ரோமருக்கு எழுதும்போது, அவன் சரீரம் செத்ததையும் சாராளுடைய சரீரம் செத்ததையும் அவன் எண்ணாது இருந்தான். சொன்னது கர்த்தர். இங்க எங்கிட்ட எந்த விதமான காரியமும் கிடையாது. ஆனா சொன்னது கர்த்தர். அவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். அவ்வளவுதான். இந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். இந்த நீதியை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்த்தார். நடந்தது என்ன? அவங்ககிட்ட என்ன இல்லை? நீதி இல்லை, விசுவாசம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் முறைப்பாடு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. எவ்வளவு தூரம் நடத்திட்டு வரட்டும், உடனே தண்ணி இல்லை. நடத்திட்டு வரட்டும், உடனே இறைச்சி இல்லை. நடத்திட்டு வரட்டும், இதே மண்ணா தானா எப்போ பார்த்தாலும். நடத்திட்டு வரட்டும், வனாந்தரத்தில் கொன்று போடவா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். எவ்வளவு அற்புதங்கள் செய்யட்டும், உடனே கர்த்தரை விட்டு போகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். இன்னைக்கு அதே சுபாவம் தான் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்கு? திருச்சபை கிட்ட இருக்கு. இந்த கொரோனா வந்தபோது ஒரு வகையான கூட்டம் கர்த்தரிடத்துல நீதியாய் இருந்தது. கர்த்தர்கிட்ட எப்படி இருந்தாங்க? உண்மையா இருந்தாங்க. இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நிச்சயம் எங்களை காப்பாற்றுவார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். வேலை போச்சு, அடைக்கப்பட்டுச்சு, சூழ்நிலை என்ன ஆகுமோன்னு யோசிச்சாங்க. அவைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தர் அவர்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தார். காரணம், அவர்கள் விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஆனால் எத்தனை பேர் முறைப்பாடு? என்ன ஆக போகுது, எது நடக்க போகுது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை பரலோகம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு உலக பிரகாரமான தகப்பன், அதாவது கர்த்தரை அறியாத மனுஷன் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்ன செய்வார், 4 பிள்ளை அவருக்கு, 4 பிள்ளைக்கு தேவையானதை என்ன பண்ணுறாரு, தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறார். அந்தந்த நேரம் வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகிட்ட எடுத்து அதை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. பொல்லாதவராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அந்தந்த காலத்தில் அது கிடைக்கும். 10 வயசுல உன்னை நடத்தின ஆண்டவர் 20 வயசுலையும் நடத்துவார். 20 வயசுல நடத்தின ஆண்டவர் 50 வயசுலையும் நடத்துவார். 50 வயசுல நடத்தின ஆண்டவர் 70 வயசிலும் நடத்துவார். இந்த விசுவாசம் உனக்கு இருந்தாதான் நீதி. நமக்கு என்ன தோணும், 50 வயசு வரைக்கும் கர்த்தர் தான் நடத்தினார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளே தான் சொல்லுவோம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் இந்த வேலையை கொடுத்தாரு, கர்த்தர் இந்த உயர்வை கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு செஞ்சாரு. இதே கர்த்தர் 70 நடத்துவாருங்கிற விசுவாசம் வராது. ஏன் வராது? எனக்கு 70 வயசாயிருச்சு, இப்போ எனக்கு உழைக்கிறதுக்கு பலனே இல்லை, வேலைக்கு போக முடியாது, சுகரு, மாத்திரை வாங்கணும், இப்போ யார் நடத்துவா? அப்போ நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்கன்னா, அந்த 50 வயசு வரைக்கும் என் பலன்னு நான் வாழ்ந்தேன், கர்த்தர் கிருபை. இப்போ எனக்கு பலன் இல்லை, இப்போ யார் நடத்துவானா? அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் என்னமோ 50 வயசு வரைக்கும் உங்கள் பலனில் வாழ்ந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியும் 70 காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரியும் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், 50 உங்களை பலத்தோடு நடத்தினது கர்த்தர் மட்டுமே, 30 பலத்தோடு நடத்தினது கர்த்தர் மட்டுமே. இன்னைக்கு 30 பெட்லேயே கிடக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பிறந்ததுலேருந்து பெட்லேயே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவைகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய நடமாட வச்சிருக்கிறாரு. அது வைத்தது கர்த்தருடைய கிருபை தானே. அன்னைக்கு நடத்தின ஆண்டவர் 75 நடத்துவார். நான் சொல்லுகிறேன், 55 இல்லை, 35 இல்லை, 75 இல்லை, 85 இல்லை, கர்த்தர் உன் கூட இருந்தார். 175 வயசு வரைக்கும் ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார். அந்த தேவன் நம்மையும் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறதுல முறைப்பாடு. என்ன பண்ண போகிறோம்? இஸ்ரவேல் ஜனங்க பரவாயில்ல, ஏதாவது சிச்சுவேஷன் வரும்போது தான் முறைப்பாடு. நம்மால எழுந்திரிச்ச உடனே முறைப்பாடு கர்த்தர்கிட்ட. காலையில் ஜபத்துக்கு இவன் வரானா அவர் டென்ஷன் ஆகுறாரு. 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஆண்டவருக்கே யோசிக்கிறார், என்னவா இருக்கும், ஏன் இவன் இல்லை. சிலர்லாம் அது ஒரு பெரிய ஆச்சரியங்க. அது
அதில் நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன், பைபிளில் வச்சுருப்பாங்க, என்னென்ன ஜெபம் பண்ணணும்னு எழுதி வச்சுருப்பாங்க. அவன் நோக்கம் என்னென்னா மிஸ் ஆகிடக்கூடாது, எதுவும் 1 2 கூட 1 2 3ன்னு போட்டிருப்பான். ஏன் போய் ஒரு அரை மணி நேரம் கர்த்தர்கிட்ட நல்லா பேசினா என்ன, ஸ்தோத்திரம் பண்ணா என்ன, துதிச்சா என்ன, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. போய் உட்கார்ந்த உடனே பிள்ளைக்கு ஃபீஸ் இல்லை. நான் சொல்கிறேன், நம்மை நடத்துகிற தேவன் ஒரு நாளும் கை விடுகிறதே இல்லை. முதல்ல அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்க. அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். நல்லா ஆண்டவர் ஆசை வச்சுருக்கிறார். இவங்க கிட்ட உட்காந்து நீங்கள் 5 நிமிஷம் பேசி பாருங்க, கர்த்தர் பாரு நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. 10 வருஷம் கழிச்சு பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இவனுக்கு மொத்தம் ஆஃபம் ஆயிரும். இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கர்த்தருடைய கிருபையில் பாரு, நமக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு, நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். 25 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம்? அவனுக்கு மொத்தமாக இறங்கிடும். எனக்கு அப்படி யாராவது கேட்டாங்கன்னா என்ன தோணுன்னா, அப்படின்னு 25 வருஷம் கழிச்சு கொண்டு போயிடணும், ஒரு கிழவனாக்கி. இந்தா இப்போ என்ன பண்ண போகிறாரு பாரு. நாளைய தினத்தை குறிச்சே கவலைப்படாதேன்னா, 10 வருஷம் கழிச்சு நடக்க போகிற பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? நம்ம சிறுக சிறுக சேர்த்தா தானே அப்போ மொத்தமாக கிடைக்கும். சிறுக சிறுக சேர்ங்க, மொத்தமாக போயிடும். ஒரு அம்மா கணவருக்கே தெரியாமல் 500 ரூபாயா சேர்த்துருக்கு. எப்படி தான் சேர்த்துச்சுன்னு தெரில. நம்மளால் முடியல, போங்க சம்பாதிக்கிற நம்மளால் முடியல, நம்மக்கிட்ட வந்து வாங்குறது சேர்க்குது. அது ஒரு பெரிய கிருபை தான் இல்லை? அந்த அந்த அம்மாலாம் வந்து நிதி அமைச்சராக இருந்துச்சுன்னா பெரிய ஆள் ஆயிரும் இல்லை? அந்த அம்மாவுக்கு என்ன ஒன்று, நாளைக்கு இந்த ஆள் என்னைக்காவது காசு இல்லாமல் வந்து நிற்பான். அன்னைக்கு இதுக்கு தான் சொன்னேன் பார்த்தீங்களா, 500 ரூபாயா எடுத்து வச்ச இன்னைக்கு உதவுது பார்த்தீங்களான்னு. நமக்காக கர்த்தர் ஒரு ஆள் அமுச்சு விட்டாரு. அவர் 8 மணிக்கு சொன்னார் 500 ரூபா செல்லாதுன்னு சொல்லி. இப்போ இவர் பைபிளில் அந்தமா வருது வேகமாக இவர்கிட்ட, இங்கே வாங்க இதையெல்லாம் மாற்ற முடியுமா பாருங்க. அந்த ஆள் அப்போ தான் கேட்குறது, இதெல்லாம் எப்போ எடுத்த? மொத்தம் போச்சா? ஒரு அம்மா 15 வருஷமாக இன்சூரன்ஸ் போட்டாங்க. 15 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு திடீர்னு அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் நம்மளை பின்னாடி என்ன செய்யும், காப்பாற்றும். பையன் வந்தான், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீங்கள் காசு ஒரு கொடுத்தீங்கன்னா நான் வெளிநாடு போவேன். இப்போ இந்த அம்மாவுக்கு அடுத்த பிளான், இப்போ நம்ம 15 வருஷம் சேர்த்தது எவ்வளோ யூஸ்ஃபுல் பாருங்கள். இதை கொடுத்து பையன்கிட்ட கொடுத்தோம்னா பையன் போய் வெளிநாடு செஞ்சு லட்சமாக என்ன செய்வான், அனுப்புவான். போனால் 6 மாதத்தில் வந்துட்டான். இன்சூரன்ஸ் தான் 15 வருஷம் இன்சூரன்ஸும் போச்சு. என்னடா ஆச்சு? அங்கே ஒன்றும் சரியில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 5 வருஷமும் க்ளோஸ். இப்போ யார் நடத்தணும்? கர்த்தர் தான் நடத்தணும். இதைத்தான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் தான் நடத்தணும். உங்ககிட்ட இருக்கிறது என்பது ஒரு மாயை, காண்கிற யாவும் அனித்தியமானவைகள். இதை நம்பாதீய. என்கிட்ட 100 சவரன் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, என் கையில் காசு இருக்குது, யாரும் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, காசை தூக்கி போட்டால் யார் வேணாலும் பார்ப்பான், ஒருத்தனும் பார்க்க மாட்டான். போன வருஷம் அவ்வளோ காசு இருந்துச்சு, கடை இல்லை, வாங்கிறதுக்கு பொருள் இல்லை, எல்லாம் காசை வச்சுட்டு கடை கடையாக அலைஞ்சான். எல்லா ஷெல்ஃபும் காலியாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு பிரெட்டு கிடைக்குமா? ஏன் காசை வச்சு திங்கிறதானே முடியாது இல்லை. கர்த்தர் நினச்சார்னா க்ளோஸ் பண்ணி போட்டார்னா மொத்தம் முடிஞ்சிச்சு. கர்த்தர் எதிர்பார்க்கறது, எவ்வளவு இருந்தாலும் உன் விசுவாசம் என் மேலே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முறைப்பாடு, எதுக்கு எடுத்தாலும் இருக்கிறத விட்டுருவான். கசப்பான கனிகளை கொடுத்தது. இப்போ தான் கர்த்தர் பார்த்தாரு, அதை நான் தகர்த்து போடுவேன். என்ன சொல்கிறாங்க ஏசாயா புஸ்தகத்தில் 5வது வசனம், இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதையுண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இல்லாமல் தகர்க்கப்பட்டார்கள் ஒரு காலத்தில். காரணம் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தப்பா நினைச்சு, முறைப்பாடு, கொடுமையா. ஆண்டவர் சொல்றாரு, நான் நீதிக்கு காத்திருந்தேன், இதோ கொடுமை, நியாயத்திற்கு காத்திருந்தேன், இல்லை, முடிஞ்சிச்சு. ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படிதான் நம்மகிட்டயும் இருக்கு. ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் செய்கிறார்,
எத்தனையோ நன்மைகள் செய்கிறார். நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை. நான் இந்த கொரோனாவில் நிறைய பாடம் படித்தேன். அதில் படித்த ஒரு பெரிய பாடம், நம்முடைய ஹைஜீனிக்கு, நம்முடைய மாஸ்க்கு இதெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ இப்போ அரண்மனைக்குள்ளே போன இந்த வியாதி ஒன்றுமே இல்லாத நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருந்துச்சுன்னா அது கர்த்தருடைய கிருபை மட்டுமே. இவைகளுக்கு மத்தியில் உங்களை என்னையும் பாதுகாத்த தேவன் இனி என்ன வந்தாலும் பாதுகாப்பாருங்கிறதுக்கு இதுதான் சாம்பிள். இனி கர்த்தரிடத்துல ஒரு முறைப்பாடு வரவே கூடாது. ஒரு இடத்துல கூட எதிர்காலத்தை பற்றின பயம் வரவே கூடாது. இதுக்கு நடுவில் பாருங்க, எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க பாவம். இனி என்ன நடக்க போகுது? இனிமேட்டு என்ன குடும்பத்தை நடத்த போகிறோம்? சூசைட் பண்ணிட்டான். உங்களுக்கும் எனக்கும் கையில் காசு கிடையாது, ஆனால் ஒரு குறைவும் கிடையாது. நான் விளையாட்டுக்கு சொன்னாலும் இது நிஜம். கொரோனா இல்லாத காலத்தில் மீட்டிங்க்கு போனோம்னா வாரத்தில் 3 நாள் தான் சிக்கன் மட்டன் போகிற போது கொடுப்பாங்க. லாக்டவுனில் டெய்லி. சும்மா இருந்த வேறு என்ன பண்ணுறது? கொரோனா பீரியடை விட நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், வீட்டில் இருந்த எல்லாரும் 10 கிலோ ஏறி இருக்கான் இந்த ஒரு வருஷத்தில். யாராவது குறைஞ்சிருக்காங்களா? எல்லாம் சாப்பிட்டு குறையறதுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறான். அவங்களுக்கே தெரில பாவம். அவங்களே எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சட்டை போடும்போது சொல்கிறாங்க சட்டை சின்னதாகிடுச்சிங்களா. சட்டை சின்னதே ஆகலை, அது அதே சைஸில் தான் இருக்கு. இல்லை, கொரோனாவில் இவன் பெருசாயிட்டான். கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணி இருக்கிறார். சோத்திரம் பண்ணுங்க. கொரோனாவில் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பலிக்கு பெருக பண்ணியிருக்காரு. சாப்பிட்டு சாப்பிட்டு அன்றைக்கி ஒருத்தர் ஃபோனில் பேசும்போது மூச்சு வாங்குது. என்னான்னு கேட்டேன். வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். ஏன்? இல்லை, ரொம்ப 10 கிலோ ஏறிடுச்சு பாஸ்டர். ஆகும், வேற கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணியிருக்கிறார். இன்னும் 2 கொரோனா வந்துச்சுன்னா நம்மளாம் எங்கே ஆகும்? அதுக்காகவாது கொரோனா வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. கவனிங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த முறைப்பாடு உங்களுக்கு எனக்கும் வர கூடாது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவங்கள தகர்த்து போட்டார்.